இன்றைக்கி நாம் 3 கப் புழுங்கல் அரிசி தலையை தட்டிட்டு எடுத்திருக்கோம். எந்த கப்பால் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பால் கடைசி வரையும் பண்ணிக்கோங்க. 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கிரைண்டரில் கொடுத்து அரைச்சிக்கிறோம். மாவு இது மாதிரி நைஸாக திப்பி திப்பியாக இல்லாமல் மையணும். 10 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு, 2 ஸ்பூன் ஜீரகம் மிக்சியில் கொடுத்து நல்ல மைய அரைச்சிக்கிறோம். அரைச்சதுக்கப்புறம் மாவு கூட சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு 3 கப் புழுங்கல் அரிசிக்கு 1 கப் கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் கருப்பு எள், ஒரு பேனில் 3 குழிக்கரண்டி அளவு நெய் சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு சேர்த்துக்கிறோம். இந்த எண்ணெய் சூடாக சேர்க்குறதுனால முறுக்கு நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். மாவை எல்லா சைடும் பிசைஞ்சு ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்கும். ஒரு உலக்கில் எண்ணெய் தேய்ச்சிட்டு முறுக்கு இது மாதிரி பிழிஞ்சு எண்ணெயில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த முறுக்கு சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி. நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு தரமாக வீட்டிலையே இது மாதிரி செய்து கொடுங்க. உங்கள் தீபாவளியை என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.